என்னங்க கோவமா ஊசி போட்டாங்களா? என்ன வெறியாத்தினே அது ஒழுங்கா போயிடு சொல்லிட்டேன். என்ன உனக்கு இப்ப எதுக்கு வீடியோ தூக்கி வந்திருக்க? என்ன இவ்வளோ கோவமா இருக்கீங்க? ஏங்க நாசர் மாதிரியே இருக்குங்க உங்க மூஞ்சி பார்த்தாப்போ. வெறியாட்டாத கம்முன்னு போயிடு சொல்லிட்டேன் நான். டென்ஷன் ஏத்து. தேவசேனா அப்படின்னு சொல்லுவாரு அந்த மாதிரி இருக்குங்க. என்னங்க கோவமா இருக்கு உங்களுக்கு? என்னென்ன கோவம் தீரணும்னா நான் என்ன பண்ணணும் சொல்லுங்க? ஏன் இப்படி பண்றீங்க சொல்லுங்க? என்ன சொன்னாலும் பண்ணுவியா? என்னால முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்றேங்க. முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணு. நிலாவை போய் தூக்கிட்டு வரட்டா? நீ அதெல்லாம் ஒன்றும் பண்ண தேவையில்ல. சொல்லுங்க. காலையில் 6 மணிக்கு ஏஞ்சிக்கிறல, ஒரு கூட மாட வேலை செய்யணும். ஒரு வீட்டை பெருக்கிறதோ சரி, சாப்பாடு செய்யும்போது ஒரு காய்கறி வெட்டுறதோ சரி, கூட மாட எழுந்து வேலை செய்யணும். எதுவுமே செய்யாமல் படுத்துனே இருக்கிற, அதை கூட செய்ய மாட்டேற. ஏதோ ஒரு வாரத்தில் ஒரு நாள் ஒரு படத்துக்கு கூப்பிட்டு போவோம், இல்லை ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை ஒரு புடவை வாங்கி கொடுப்போம், வாரத்துக்கு ஒரு தடவை ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஹோட்டலுக்கு கூப்பிட்டு போவோம். மெயினாக அந்த மட்டன் பிரியாணி வாங்கி கொடுப்போம் வாரத்துக்கு ஒரு வாட்டி. அதெல்லாம் செய்கிறியா நீ சொல்லு? எனக்கு பிடிச்சது எதுவுமே செய்யவே மாட்டேற. நான் என்ன ஆசைப்படுறேன் ரொம்ப? அது கூட பரவாயில்ல, என்னை வேற திட்டினே இருக்கிற, வேற எதுக்கு பார்த்தாலும் ஒரு சின்ன சின்ன குறை வேற சொல்லின்னு இருக்க. சாப்பாடு கூட சாப்பிட்ற, அதில் ஒரு குறை. ஏன் நல்லா இல்லைனா கூட சிரிச்சுன்னு சாப்பிட முடியாதா? சின்னதாக ஸ்மைல் பண்ணி நல்லா இருக்கு அப்படின்னு சொல்ல முடியாதா? அதில் வேற ஒரு குறை ஒன்று வேற சொல்லணுமா சாப்பாட்டில்? இதெல்லாம் எவ்வளோ மனசு கஷ்டமா இருக்கு தெரியுமா? அப்படியே ஒரு பண்ண வந்துட்டாராம், நிலாவே பிடிச்சின்னு வர போறாராம் இப்போ போயிட்டு. சரி இது போதும்ல உங்களுக்கு? இது போதும் எனக்கு. அவ்வளோதானா? நகை நட்டு வாங்கி கொடுக்கணும். சரி. பெண்களுக்கு என்ன இதுதான் ஆசை. இந்த சின்ன சின்ன ஆசையை நிறைவேற்றினாலே போதும், அவங்க மனசு அப்படியே குழு குழுன்னு இருக்கும். அப்படிங்களாங்க? ஆமா. உங்களுக்கு உங்க ஆசையை நிறைவேற்றினா இதெல்லாம் சொல்ற மாதிரி நடந்துக்கிட்டா ஓகே. ஆமா. ஆனா ஆண்கள் எங்களுக்கு எப்படி தெரியுமா? நீங்க கம்முன்னு இருந்தாலே போதும், வாயை திறக்காம இருந்தாலே, அந்த ஒரு விஷயம் பண்ணாம இருந்தாலே போதும், நாங்க சந்தோஷமா இருப்போம். உங்களுக்கு இவ்வளவு விஷயம் இவ்வளோ தூரமும் சொல்லி லாஸ்ட்ல என்ன குறை சொல்லிட்ட பத்தியா நீ? அப்ப கூட பாத்தியா அந்த மரமாண்டிக்கு புரிஞ்சுதா பத்தியா? அண்டலூர் ஜூல 1000 மிருகத்துக்கு மத்தியில கூட இருந்துடலாம், ஆனா அந்த வீட்டுல பொண்டாங்கட்டி நீங்க கூட மொத்தம் இருக்கவே முடியாது. பொண்டாட்டி கூட பேரு அந்த வார்த்தை கூட நாக்கு கூட பயப்படுது பேரு. வெரி வெரி பேட்.